மக்களின் அடிப்படை வாழ்வியலில் போக்குவரத்து அளப்பரிய பங்காற்றி வருகின்றது. எனினும் இலங்கையில் அடிப்படை போக்குவரத்து வசதிகள் கூட சீரின்றி இருப்பது வேதனைக்குரியதே. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகர் பகுதியில் காணப்படும் பிரதான வீதியே இது. இந்த வீதியினை களுவாஞ்சிக்குடி பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் தினம்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வீதியின் நிலை நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காணப்படும் இந்த வீதியில் மழைநீர் தேங்கி நிற்பதனால் பாடசாலை செல்லும் மாணவர்கள், தொழிலின் நிமித்தம் பயணிப்போர் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் தினம்தோறும் பயணிப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சரியா கஷ்டமா இருக்கு. எங்களை பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுலாம் சரியா கஷ்டப்படுறாங்க. பின்னுக்கு ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு கூட போக இல்லாம இருக்கு. நிறைய தண்ணி போடுறதால எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இந்த பாதையை கொஞ்சம் புனரமைச்சு தந்தா எங்களுக்கு லேசா இருக்கும். களுவாஞ்சிக்குடி மணல் வீதி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாதை. இந்த பாதை மூலமாகத்தான் இந்த படுவாங்கரை என்று சொல்லப்படும் வயல் நிலங்களுக்கு செல்லும் பிரயாணிகள், வாகனங்கள், நெல், உழவு இயந்திரங்கள் போக வேண்டிய முக்கியமான பாதை. இந்த பாதை சீரழிந்து கிடக்கின்றது. வாகனங்கள் இந்த வீதியினூடாக பயணிப்பதில் சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்குவதுடன் விபத்துகளும் சம்பவிப்பதாக வாகன சாரதிகள் தெரிவிக்கின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாது, ஸ்கூலுக்கு செல்ல முடியாது, ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாத, வாகனங்களில் பயணிக்க முடியாத அளவுக்கு இந்த வீதி இருக்கின்றது. வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் பராமரிக்கப்படும் இந்த வீதியினை புனரமைக்குமாறு கிராம மக்களினால் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் உரிய அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இந்த பாதையால போற விடிய கஷ்டமா இருக்கு. இந்த வெள்ளம் அதுகளால தண்ணி ஊர் எல்லாம் இதெல்லாம் போகுது. இது கவனிப்பாரற்ற நிலையில இருக்குது. இது யாராவது இதை பொறுப்பு நின்று இதை வடிவா செஞ்சு தரணும் எங்களுக்கு. இந்த வீதியை அரசியல்வாதிகள், அதிகாரிகள் என பல தரப்பினரும் பயன்படுத்துகின்ற போதிலும் இந்த பாதை தொடர்பில் உரிய தரப்பினர் பாராமுகமாக இருப்பது ஏனென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போன இந்த மாநசபை உறுப்பினர்மார், எம்பிமார், இந்த அதிகாரிமார் எத்தனையோ பேர் வராங்க போறாங்க, எல்லாரும் பயணம் செய்யறாங்க. ஆனா எல்லாரும் பார்த்துட்டு தான் போறாங்களே தவிர இந்த ரோட்டை யாரும் திருத்தி தரதாக முயற்சி பண்ணல. இதில் பாடசாலை மாணவர்கள், ஏனைய வாகனங்கள், விவசாயம் செய்கிற இயந்திரங்கள், பாரிய இயந்திரம் கூட இந்த இதால போகுது. போலீஸ்காரர்களும் கூட இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க.